வணக்கம் மக்கள், டுடே வீடியோ குழப்பலாம். இன்னைக்கு டே 77. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செலக்டிவ் கீ இருக்கிற வேல்யூஸ் எடுத்து சப்மிஷன் பண்ணி காமிக்கணும். என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் டிக்ஷனரி ப்ராப்ளம். இது வந்து பைத்தானோட டிக்ஷனரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா ஒன்றுமே ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஜேசன்லாம் படிச்சிருப்பீங்க, ஜேசன்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வேல்யூ வந்து இருக்கும். இப்போ எப்படி நம்ம லிஸ்ட்டு வச்சுருக்கோம், லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்னென்னா வந்து கீ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே. இந்த கீன்றது என்னவாக இருக்கும்னா, அது ஒரு நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது எது வேணால் இருக்கலாம். அந்த கீயை வச்சுட்டு அதுக்குள்ளே வேல்யூஸை வந்து நம்ம அசைன் பண்ணி வைப்போம். அதுதான் ஒரு பெரிய மேஜரான அட்வான்டேஜ். இங்கே என்னென்னா ஒரு டிக்ஷனரி கொடுத்துருப்பாங்க, சில கீழே ஒரு வேல்யூ கீ வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ வேல்யூ இருக்கிற வேல்யூஸை நம்ம எடுத்து அதை வந்து சம்மேஷன் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நாங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நான் இதை வந்து அதிகமாக வந்து நான் இன்புட்லாம் வாங்குறேன். ஸோ அதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஆல்ரெடி வந்து இது வந்து சொல்கிறது, இதை வாங்கும்போது ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு கீ வாங்குவோம், அப்புறம் அதுக்கூட வேல்யூ வாங்குவோம், கீ வாங்குவோம், அதோட வேல்யூ வாங்குவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கீ வாங்கிட்டு அந்த கீயில் வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுதான் வந்து இங்கே பைத்தானில் எப்படி நம்ம லிஸ்ட்டை வந்து அதோட இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு 0, 1, 2 பண்ணுறோமோ, அந்த இண்டெக்ஸ் 0, 1, 2க்கு பதிலாக வந்து இந்த டெக்கு சித்தன்ற மாதிரி இந்த கீ வேல்யூ வாங்க போட்டோம்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பிரிண்ட்டு இப்போ இங்கே வந்து டெஸ்ட் டிக்ட்ன்றது தான் வந்து ஒரு டிக்ஷனரி. இதுக்குள்ளே வந்து நான் வந்து techsiddhar அப்படின்றத போடுறேன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணோன்னா அதுக்கான வேல்யூ தரும். ஆனால் techsiddharன்னு ஒன்று கிடையாது. டெக்குன்றது மட்டும்தான் ஒரு வேல்யூவாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் போடுறேன். அதை போடும்போது அதுக்கான வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் வந்து இன்டீஜர் வேல்யூ 10ன்றது நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கீ வேல்யூ லிஸ்ட் நமக்குள்ளே இருக்குது. லிஸ்ட்டுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சி நம்ம டோட்டலில் கொண்டு போகிறோம். அதுதான் இன்றைக்கான ப்ரோக்ராம். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணுவோம். அந்த கீ வேல்யூ ஃபார் கீ போட்டுக்கலாம். ஃபார் கீ இன் கீ லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கீ எடுக்க போகிறோம். சரிங்களா? கீ லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கீ எடுத்து இஃப் அந்த கீ வந்து இந்த டெஸ்ட் டிக்ட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். டிக்ஸ்க்குள்ளே இருக்கும்போது இந்த கீ வந்து எப்படி செக் பண்ணால், இந்த கீ வேல்யூ தான் செக் பண்ண தவிர வேல்யூஸை வந்து கையே வைக்காது. நம்ம ஆனால் வந்து இதுவில் பண்ணும்போது லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணோம்னா வேல்யூஸ் தான் செக் பண்ணுவோம். பட் இந்த டிக்ஷனரியில் பொறுத்த வரைக்கும் கீயை தான் செக் பண்ணுவோம் தவிர வேல்யூ நம்ம செக் பண்ண மாட்டோம். அந்த கீ வேல்யூ வந்து இதுவாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி அதுவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா ஆன்சர்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே அதோடய வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போது text.dict இருக்கிற அந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து கீயை பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ன்ற ஒரு வேல்யூ வந்து அது 0ன்னு அசைன் பண்ணியிருப்போம். நம்ம அதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வருவோம் இந்த வேல்யூஸ் எல்லாமே. கடைசியாக வந்து பிரிண்ட் அந்த ஆன்சர்னு கொடுத்தோன்னா அந்த ஆன்சர் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 100ன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து 100 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து கீ வேல்யூ இருக்கும், பேர் இருக்கும். அந்த கீ வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கீயை எடுத்துகிட்டு அந்த கீ வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா எல்லாமே செக் பண்ண வேல்யூஸ் நம்ம பண்ணணும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே இல்லை, இப்போ டிசின்றது அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், அது இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்து தரோம், இல்லாத வேல்யூ நம்ம தராது. இந்த இஃப் கண்டிஷன் நம்ம பண்ணாமல் அப்படியே பண்ணால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா அந்த வேல்யூ அதுக்குள்ளே இல்லவே இல்லை. இப்போது 13வது இப்போ ஒரு அரே வந்து 0லேருந்து 10 வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 வரைக்கும் தான் இண்டெக்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் 11 நம்ம போட்டோன்னே அப்படி எரர் வருமோ அதே மாதிரி இதோட கீ இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த கீ இல்லைன்னா கீ எரர்ன்றது வந்துடும். அந்த கீ வந்து ஆல்ரெடி அதில் இல்லை அப்படின்றது அங்கே சொல்லும். சரிங்களா? அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடியே வந்து அந்த கீ வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃபைன் பண்ணிவிட்டு கீ ஃபஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நாமளாம் வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட போகிறோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.